எவ்ரிவான், வெல்கம் டு சேவ் யுவர் வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். இதுவரை என்னை சப்போர்ட் பண்ணி என் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்தும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சண்டே விலாக் தான். இதில் நான் மாம்பழம் வச்சு ஒரு ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சண்டேனாலே லீவு, நல்லா தூங்கலாம், லேட்டாக எந்திரிக்கலாம், அப்புறம் லேட்டாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் இருக்கும். பட் எனக்கு எப்போவுமே சண்டே அப்படி இருக்காது. அன்றைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற இதுதான். ஏன்னா மாஸ் அட்டன் பண்ணுறக்காண்டி நாங்கள் சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கும். அதுவும் எங்கள் ஊரில் ஒரே மாஸ் தான் இருக்கும். ஸோ அதை விட்டால் வேறு மாஸ் கிடையாது. அதனால் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். அப்படி இல்லைன்னா போயிட்டு சமைக்கிறதுங்கிறது நமக்கு வேலைக்கு ஆகாது. அது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் போகிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் இட்லியும் சாம்பாரும் தான். ஸோ சாம்பாருக்கு நான் ஒரு 1 பாட் ரெசிபியாக தான் எப்பவும் பண்ணுவேன். இட்லி சாம்பாருக்கு அதுக்கு பருப்பு காய்கறி சேர்த்து ஒரே ரெசிப்பியாக அவிச்சு எடுத்து கடைசியில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிடுவேன். அப்படியே சைட்லேயும் இட்லியும் ஊற்றிட்டா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சர்ச்சுக்கு கிளம்ப வேண்டியதான். போகும்போதே எங்கள் அத்தை வீட்டுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவோம். சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் எங்களோட மாமியார் வீடு. அத்தைன்னு சொன்னால் என்னோடய மாமியாரை தான் சொல்கிறேன், அவங்க வீடு. ஸோ மாஸ் முடிஞ்சிட்டு நாங்கள் அங்கே தான் கொஞ்சம் நேரம் போய் இருந்துட்டு வரோம். அந்தால மாஸ் முடிஞ்சிட்டு நேராக எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க இப்படி கருப்பட்டி காஃபி போட்டு கொஞ்சம் தருவாங்க. அதையும் அப்படியே உட்காந்து வெளியே உட்காந்து குடிச்சிட்டு அங்கே எங்கள் தோட்டத்தில் தென்னை மரம் மாமரம் அப்படின்னு நிறையா வச்சுருக்குறோம். அதெல்லாம் அப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தோம். இந்த தென்னை மரம் என்னை கல்யாணம் முடிஞ்ச புதுசில் தான் இது சின்னதாக நட்டியிருந்தோம். இது இப்போ தான் காய் போட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது காய் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகிருச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா மாமரம், இது வச்சு ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது. சரி, ஏதாவது பூ பூத்துருக்கா, இந்த வருஷம் ஏதாவது காய் போடுமா அப்படின்னு சொல்லி தான் அப்படியே பின்னாடி போய் பார்த்துட்ருந்தேன். பட் எதுவும் பூ இது வரைக்கும் காய்ச்ச மாதிரி இல்லை. ப்ளெயினாக தான் இருந்துச்சு மரம். மேலே கொஞ்சம் அந்த இலையிலையும் பூச்சி வந்த மாதிரி இருந்துச்சு. சைடில் கொஞ்சம் இலையிலையும் அங்கங்கே வெட்டு விழுந்த மாதிரி பூச்சி வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பூ எதுவுமே இல்லை. பூ இருந்தால் தானே காய் போடும். அப்புறம் அது பக்கத்துலேயே இன்னொரு ஒரு தென்னை மரம் உண்டு. இது இந்த நாகர்கோவில் சைடில் உள்ள அந்த ஏரியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த தென்னங்கன்று அப்படின்னாங்க. பட் அது உயரமாக வளராது, குள்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதுவும் உயரமாகவே வளரல. இதுவும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். இதே ஸ்டேஜில் தான் இருக்குது. அதை பிடிச்சி தான் என் பையனும் விளாண்டுட்ருக்கான். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பனைமரம். இது இப்போ தான் ரீசெண்டாக வருது, கொஞ்சம் உயரமாக குட்டியாக இருக்குது. அப்படியே அதை பார்த்துட்டு கோழி பார்த்திங்கன்னா எங்கே நம்ம பிடிச்சி அடைச்சிருவோமோ அப்படின்ட்டு எங்களை பார்த்து ஓடுது. அப்புறம் அது பக்கத்துலேயே மல்லிகைப்பூ இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே வர்ற வழியில் பதினி விற்றுட்ருந்தாங்க. இது பதினி சீசன் முடிகிற ஸ்டேஜ் இல்லையா? ஸோ கடைசியாக எப்படியாவது வாங்கி குடிச்சிருவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா நொங்கு போட்டு தந்துட்டு இருந்தாங்க. சுண்ணாம்பு அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். சுண்ணாம்பு அந்தளவுக்கு இல்லை, நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு பதினி. அப்புறம் அதெல்லாம் தட்டி என் பையன் பார்த்துட்டு இருந்தான். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, எதுவும் ஓட்டை இருக்கா, பதினி கீழே விழுந்துருமா அப்படின்ட்டு தட்டி பார்த்துட்டு இருந்தான். ஆச்சுண்ணா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. Yeah.
பண்ணலாம். ம். பதினி குடிச்சிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள் வந்துட்டுருந்தோம். கரெக்டாக எங்கள் ஸ்ட்ரீட்டில் என்டர் ஆகும்போது ஒரு பெண் மயிலும் அதோட குட்டியும் வாக்கிங் வந்துட்டு இருந்துச்சு. எங்களை பார்த்தோன்னே அந்த குட்டி மயில் வந்து பக்கத்து வீட்டில் உள்ள அந்த சுவரு மேலே ஏறிட்டு, சரி அதை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது ஜம்ப் பண்ணி அப்படியே அடுத்தடுத்த வீட்டுக்கு போயிட்டு, சரி பெண் மயிலை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். சம்டைம்ஸ் ஆண் மயிலும் நல்லா தோகை விரித்து அழகாக நடந்து வரும். நெக்ஸ்ட் டைம் அதை வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போடுறேன். பதினி குடித்தனால நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல. பதினி மோஸ்ட்லி எங்கள் ஏரியா சைடில் வந்து கொஞ்சம் நல்லாவே சுத்தமாக இருக்கும். சுண்ணாம்பு வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கருப்பட்டியுமே நல்லாவே இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த மாம்பழ ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை வந்து அந்த மேலே உள்ள அந்த ப்ரௌன் கலரில் உள்ள அந்த ஸ்கின்னை வந்து தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வெறும் அந்த ஒயிட் கலரில் உள்ளதை மட்டும் நீங்கள் மிக்சியில் போட்டு லைட்டாக அடிச்சிட்டிங்கன்னா நல்லா பூவாக நல்லா வந்துடும். நீங்கள் அதை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அதை கொஞ்சம் பேனில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இப்படியும் யூஸ் பண்ணலாம், அப்படியும் யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். அப்புறம் மாம்பழத்தை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாம்பழம் வந்து ரொம்ப கனிஞ்சதாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த கல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ரெசிபிக்கு. ரொம்ப கனிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரெசிபி பண்ணக்கு சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உள்ள ஸ்கின்னை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டு அதில் வத்தல் தூள், உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வத்தல் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்ச பீஸை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வத்தல் தூளும் உப்பும் நல்லா அதில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே இந்த தேங்காய் பூ இருக்குல்ல, அந்த தேங்காய் பூவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எல்லா சைட்லேயும் அந்த தேங்காய் பூ படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேனில் வந்து ஆல்ரெடி அதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால இதில் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றி அந்த பீஸை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நல்லா அந்த தேங்காய் வந்து நல்லா இதாகணும், ட்ரை ஆகணும். அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த மாம்பழத்தோட மேலே உள்ள அந்த தேங்காவோட கலர் வந்து இந்த மாதிரி ஆகும் பாருங்கள். ஒரு ப்ரௌனிஷாக ஒரு மாதிரி ரொம்பவும் ப்ரௌன் ஆகக்கூடாது. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அந்த எண்ணெய் கூட கொஞ்சம் எண்ணெயும் வத்தல் தூளும் போட்டிங்கள்ல, அதில் வந்து லைட்டாக கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுக்கோங்க. கடைசியாக அதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே மீதி இருந்த அந்த தேங்காய் பூவையும் மேலே நல்லா அப்படி தூவி விட்டுக்கோங்க. நல்லா தூவி விட்டு அதுக்கப்புறம் அதில் கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக தேன் இருக்குல்ல, தேனை வந்து அந்த மாம்பழத்து மேலே அந்த தேங்காய் மேலே நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. நல்லா சுட சுட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சூடாக சாப்பிடும்போது வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்துருக்கனால உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் அந்த மாம்பழம். அதுவும் அந்த தேன் வேறு வெளியே இருக்குதா, அது தேங்காய்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அப்படி ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. உள்ளேயும் ஜூஸியாக இருக்கும்போது நமக்கு வந்து வெளியே சூடாகவும் இருக்கும், உள்ளேயும் ஜூஸியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பும் சிக்கன் 65 தான். இதுவரை உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.